நம் வாழ்க்கை எண்ணற்ற வாக்குறுதிகளால் நிரம்பியுள்ளது. நண்பர்களுடனான இரவு உணவு திட்டங்கள் முதல் நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் வரை, மேலும் சூரிய உதயத்தை பார்க்கும்போது நம் இதயங்களில் எழும் அமைதியான நம்பிக்கை, இன்று ஒரு புதிய நாள் தொடங்குகிறது என்று எண்ணுவது வரை, இந்த வாக்குறுதிகள் நம் வாழ்க்கையை தாங்கும் பலமாக உள்ளன. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும்போது நம் மனம் அமைதி பெறுகிறது, மற்றவர்களை நம்ப கற்றுக்கொள்கிறோம். ஆனால் வாக்குறுதிகள் மீறப்படும்போது நாம் ஏமாற்றம் அடைகிறோம், உறவுகள் தடுமாறலாம். அதனால்தான் நாம் எப்போதும் மாறாத மற்றும் நம்பகமான ஒன்றை தேடுகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வாக்குறுதிகளை எப்போதும் நிறைவேற்றும் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்தனர், மேலும் இந்த நம்பிக்கையை ஒரு சிறப்பு இடமான கோவிலில் உருவாக்கினர். கோவில் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது கடவுளின் வாக்குறுதிகள் உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு வாழும் இடமாக இருந்தது. அரசர் சாலமோன் கூறியது போல, கர்த்தாவே, உமக்காக ஒரு கோவிலை கட்டியுள்ளேன், உமது பெயர் என்றென்றும் தங்கும் இடம். 1 இராஜாக்கள் 8. கோவில் கடவுளின் வாக்குறுதிகளின் உறுதியான வெளிப்பாடாக இருந்தது. இஸ்ரவேலர்களுக்கு கோவில் கடவுள் ஒருபோதும் தமது வாக்குறுதிகளை மீறுவதில்லை. அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்பதை நினைவூட்டியது. நிச்சயமற்ற உலகில் கோவில் அவர்களின் அசைவில்லாத நம்பிக்கையின் மையமாக இருந்தது. ஆயினும் கோவிலால் குறிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இயேசு மூலம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டன. தாவீதுக்கு வாக்குறுதியளிக்கப்பட்ட நித்திய அரசர் வேறு யாருமல்ல, இயேசு தாமே. கோவிலின் தற்காலிக அமைப்புக்கு மாறாக, இயேசு நம்மையும் கடவுளையும் என்றென்றும் இணைக்கும் தொடர்பாக ஆனார். கடவுளுடனான உறவு துண்டிக்கப்பட்டிருந்த நமக்கு, இயேசு நம்மை அவருடன் மீண்டும் இணைக்கும் ஒரே வாக்குறுதியின் இடமாக ஆனார். இயேசுவில் கடவுளின் அனைத்து வாக்குறுதிகளும் ஆம், அது நிறைவேறும் என்ற உறுதியான பதிலை பெறுகின்றன. இயேசு கடவுளை நம்பி சார்ந்திருக்கக்கூடிய உண்மையான அடைக்கலமாக இருக்கிறார். இன்று நம் வாழ்க்கையும் இதற்கு வேறுபட்டதல்ல. நாம் எதை நம்புகிறோம், எதற்காக வாழ்கிறோம்? பணம், தொழில் அல்லது மக்கள் முக்கியமானவை, ஆனால் அவை பெரும்பாலும் மாறுகின்றன அல்லது நம்மை ஏமாற்றுகின்றன. ஆனால் இயேசுவில் காணப்படும் கடவுளின் வாக்குறுதிகள் ஒருபோதும் தடுமாறுவதில்லை. உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் இயேசு நம்மை நேசிக்கிறார், முடிவு வரை நம்மை காக்கிறார். அவர் நம் வாழ்க்கையின் உறுதியான அடித்தளமும் புயல்களிலும் அசைவில்லாத அடைக்கலமுமாக இருக்கிறார். அன்பு நண்பர்களே, இப்போது நீங்கள் கவலைப்படுகிறீர்களா அல்லது அமைதியற்றவர்களாக உணர்கிறீர்களா? அப்படியானால் இயேசுவை பாருங்கள். அவரில் உண்மையான அமைதியையும் நம்பிக்கையையும் காணலாம். கடவுளின் வாக்குறுதிகள் நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. இன்று நீங்கள் எந்த வாக்குறுதிகளுடன் வாழ்கிறீர்கள்? மாறாத வாக்குறுதிகளின் ஆண்டவரான இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் உண்மையான அடைக்கலமாகவும் அடித்தளமாகவும் ஆக்குவது எப்படி இருக்கும்? I have ensured that both translations maintain the emotional and spiritual depth of the original text, using natural and idiomatic expressions in Hindi and Tamil. Let me know if you need further assistance or additional translations. 2